கர்த்தருக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, அனுதினமும் சத்திய திருவசனத்தை நாம் தியானிப்போம். அந்த சத்திய திருவசனம் நம்மை பரிசுத்தமாக்கும், நித்திய ராஜ்யத்திற்கு நேராக நம்மை கொண்டு போகும். இன்று தியானத்திற்கு என்று மத்தேயு சுவிசேஷம் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 23, 24 நாம் வாசிப்போமானால், அப்பொழுது இயேசு தம்முடைய சீசர்களை நோக்கி, ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஐஸ்வர்யவான் தேவ ராஜ்யத்தில் ஒருபோது என்ன பண்ண முடியாது, பிரவேசிக்கவே முடியாது. வேதம் சொல்லுகிறது, ஐஸ்வர்யவான் ஆவதற்காக தீவிரிக்கிறவன் ஆக்கினைக்கும் தப்பான். அப்போ வேதத்தில் நாம் வாசிக்கிறது போல சீசர்களை பார்த்து கர்த்தர் சொன்ன வார்த்தை தான் நம் ஊழியத்தை செய்து வருகிற ஊழியக்காரர்களுக்கும். அப்போ ஐஸ்வர்யவான் ஆவதற்காக நாம் தீவிரிப்போமானால் நிச்சயமாக பரலோக ராஜ்யத்தில் ஒருவரும் பிரவேசிக்கவே முடியாது. அதனால்தான் கர்த்தர் சொல்லுகிறார், 24 நாம் வாசிக்கிறோம், மேலும் ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாக இருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். பாருங்க, ஒட்டகமானது எங்க போயிடுமா, ஊசியின் காதிலே போவது லகுவா இருக்கும். ஊசியின் காது எப்படி இருக்குது, சின்னதா இருக்கு, அதிலே ஒட்டகம் போயிடுமா. ஆனா ஐஸ்வர்யத்தை சேர்த்து வைக்கிறவன் ஆசியும் ஐஸ்வர்யத்தையும் காணிக்கையும் தசமபாகத்தையும் கொடுக்கிற, உற்சாகமாய் கொடுக்கிற பணத்தை ஒரு ஊழியக்காரன் சேர்த்து வைப்பானால், அவன் இந்த பூமியிலே அவன் பொக்கிஷங்களை சேர்ப்பானால் அவர்கள் நிச்சயமாகவே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிது. காரணம், உங்களுடைய பொக்கிஷம் எங்கு உண்டோ அந்த இடத்திலே உங்கள் இருதயம் இருக்கும். இந்த பூமியிலே நாம் ஐஸ்வர்யத்தை சேர்த்து வைப்போமானால் நம்முடைய இருதயம் இந்த பூமியிலே இருக்கும். வேதம் சொல்லுகிறது, காணிக்கையும் தசமபாகத்தையும் உற்சாகமாய் கொடுக்கிற காரியங்களை தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்காகவும் திக்கற்றவர்கள் பரதேசிகள் விதவைகளுக்காகவும் இதை என்ன பண்ணணும், செலவு செய்யணும். அப்போ உலக பொருட்களை கொடுத்து நாம் ஆத்ம ஆதாயம் செய்வோமானால் நம்முடைய பொக்கிஷங்களை பரலோக ராஜ்யத்திலே சேர்த்து வைப்போம். அப்ப ஐஸ்வர்யான் ஆவதற்காக நாம் தீ விரிப்போமானால் நிச்சயமாக ஆக்கணைக்கு ஒருபோது நாம் தப்பித்துக் கொள்ளவே முடியாது. இந்த சத்திய வார்த்தைகளை நாம் உணர்ந்தவர்களாய் அனுதினமும் தேவனுடைய இந்த திருவசனத்தை தியானித்து நாம் நடப்போமானால் இந்த சத்திய திருவசனம் நம்மை நித்திய பரலோக ராஜ்யத்திற்கு நேராக நம்மை கொண்டு போகும். அதே கடந்த நாட்களில் நாம் வாசித்தோம், மத்தேயு சுவிசேஷத்தின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்தில், பொன்னையாவது வெள்ளியாவது செம்பையாவது என்ன பண்ணாதுங்க, இடைகட்டி கொள்ளாதீங்க. வழிக்கு பையையாவது, வேதம் சொல்லுகிறது, பையை என்ன பண்ணாதுங்க, எடுத்து கொள்ளாதீங்க. இன்னைக்கு ஊழியக்காரர்கள் என்ன பண்றாங்க, ஆஸ்தி மீது ஐஸ்வர்யத்தின் மீது அந்த உலக லௌகிக கவலை தான் இருதயத்தில் பாரமாக கிடக்கிறது. தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட வேண்டும், பரலோக ராஜ்யம் இந்த பூமிக்கு இறங்கி வர வேண்டும். அதை குறித்து சிந்தனை உள்ளவர்களாக நாம் இருப்போமானால் உலக பொருட்களை கொடுக்கிற காணிக்கையும் தசமபாகத்தையும் ஐஸ்வர்யத்தை கொடுக்கும் போது பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற பிள்ளைகளாய், பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற ஊழியக்காரர்களாய் நாம் காணப்படுவோம். என் பிதாவுடைய சித்தத்தை செய்கிறவனே அல்லாமல் தேவ ராஜ்யத்தில் ஒருவனும் பிரவேசிக்கலாகாது. இந்த சிறியவனுக்கு எதை செய்தாயோ அது எனக்கே செய்தாய். பிதாவாகிய தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்ற காரியங்களை நாம் செய்யும் போது இந்த சத்திய திருவசனம் நம்மை பரிசுத்தமாக்கும். இந்த சத்திய திருவசனம் அனுதினமும் நம்மளை கரம் பிடித்து வழிநடத்தும். நம்மை பரிசுத்தமாக்கப்பட்ட பிறகு நித்திய பரலோக ராஜ்யத்திற்கு நேராக நம்மை கொண்டு போய் தேவனை முகமுகமாய் தரிசிக்க முடியும். பரிசுத்தம் உள்ளவன் மாத்திரம்தான் தேவனை நாம் தரிசிக்க முடியும். இந்த வார்த்தைகளுக்கு உண்மையாய் செவி கொடுத்து ஊழியக்காரர்களாக இருந்தாலும் சரி, விசுவாசிகளாக இருந்தாலும் இந்த உலக பொருட்கள் மீது ஐஸ்வர்யத்தின் மீது நம்பிக்கை வைக்காதபடிக்கு லௌகிக கவலைகளை கொண்டு பாருங்க, உலக சிநேகிதம் தேவனுக்கு பகை என்று சொன்ன இந்த வார்த்தைகளை நாம் தியானிப்போமானால், தேவ வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து நாம் நடப்போமானால் ஆவியானவர் இன்று நம்மை பரிசுத்தப்படுத்தி நித்திய பரலோக ராஜ்யத்திற்கு நேராக நம்மை கொண்டு போவார். தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோமா? சோத்திரிக்கு நன்றியோடு துதிக்கிற ஆண்டவரே, இந்த சத்திய திருவசனத்தை நாங்கள் கேட்டோம். ஆண்டவரே, இந்த வசனம் எங்களை பரிசுத்தமாக்கட்டும் அப்பா, எங்களை நித்திய ராஜ்யத்திற்கு கொண்டு போவதற்காக எங்களை ஆயத்தப்படுத்தும் என்று சொல்லி கேட்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் விசுவாசிகளையும் பலப்படுத்தும். சத்திய வார்த்தைகளை அறிந்து பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைந்து நித்திய ராஜ்யத்திற்கு நேராக கடந்து வர தேவ கிருபையை தாரும் அப்பா. தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனும் பலனும் உள்ள எங்கள் நல்ல தகப்பனே, ஆமென்.